ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம விஎம்ஆரோட டே ஒன் கிளாஸில் இருக்கோம். விஎம்ஆர்னா என்ன, அதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி கற்றுக்கலாம், எங்கெல்லாம் அதுக்கெலாம் வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதை படிக்கிறது ஈஸியாக கஷ்டமாக, அதில் என்ன சேலரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுற செஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு விஎம்ஆர்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we have to understood what is virtualization. ஸோ அதுக்கு முன்னாடி let me introduce myself. என்னோட நேம் தேரிக்குமார். நான் சோஃப்ட்வேர் ஐடியில் வந்து ஒரு 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஎம்ஆர் அண்ட் டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். L3 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். L3 ஒர்க் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ டீமை லீட் பண்ணுறேன் நான். ஸோ என்னோடய ஜாப் வந்து என்ன அப்படின்னா, விஎம்ஆர் செட்டப்பை மெயின்டைன் பண்ணணும், அஸ் வெல் அஸ் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அதில் சென்னையில் ஒன் ஆஃப் த டேட்டா சென்டர் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டேட்டா சென்டரில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பெருசாக டேட்டா சென்டர்னால் என்னன்னு தெரியாது. ஐம் ஜீரோ இன் டேட்டா சென்டர். பட் அதுக்கப்புறம் தான் ஐ காட் அ ஜாப் இன் டேட்டா சென்டர். ஓகே, டேட்டா சென்டர்னால் இப்படி தான் இருக்கும், நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. டேட்டா சென்டரை பற்றி தமிழில் அவ்வளோவா கிளாஸஸும் கிடையாது, வீடியோஸும் கிடையாது. ஸோ எனக்கு டேட்டா சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஐ கேன் ஏபிள் டு ப்ரொவைட் த எக்ஸ்பீரியன்ஸ், டேட்டா சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் முத டேட்டா சென்டர் போகிறப்ப எப்படி இருந்தது, உள்ள என்னென்ன டிவைசஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், வாட் இஸ் த ப்ராசஸ் டு என்டர் த டேட்டா சென்டர், ஒரு டேட்டா சென்டருக்கு என்னென்ன சப்போர்ட்டிங்லாம் தேவைப்படுது, இது எல்லாமே நான் வந்து அதுக்கடுத்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் என்னோடய விஎம்ஆர் கிளாஸ்லேயே நான் வந்து அதுக்கு முன்னாடி பழைய கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் டேட்டா சென்டர் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய விஎம்ஆர் சிலபஸில் டேட்டா சென்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன் டேட்டா சென்டர் முக்கியமாக தெரியணும் அப்படின்னா, நம்ம விஎம்ஆரோட பேக் எண்ட் வந்து டேட்டா சென்டர் தான். ஸோ விஎம்மோட பேக் எண்ட் வந்து டேட்டா சென்டர். ஸோ மோஸ்ட்லி டேட்டா சென்டர் இமேஜஸ் பார்த்துருப்பீங்க. லெட் மீ ஷோ யூ. ஸோ டேட்டா சென்டருங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும், இந்த ரேக்கில் வந்து சர்வர்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், அப்புறம் நெட்வொர்க் டிவைசஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உலகத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் ஏதோ ஒரு டேட்டா சென்டரில் தான் ஒர்க் ஆகுது, அது தான் வச்சுக்கோங்க. ஈவன் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கூகுள் மீட் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஈவன் தோ இது கூட டேட்டா சென்டர், கூகுளோட டேட்டா சென்டரில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஈவன் நீங்கள் இப்போ ஜாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அது எல்லாமே டேட்டா சென்டரில் தான் ஒர்க் ஆகுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொபைல் அப்ளிகேஷன்ஸ், ஆன்லைன் வெப்சைட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் இந்த டேட்டா சென்டர் தான் ஆரிஜின். ஓகேங்களா? அது டேட்டா சென்டர்னு ஒரு பேஸ் இல்லை அப்படின்னா டெக்னாலஜி எவால்வ் ஆகாது, டெக்னாலஜி ஒர்க் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஒரு என்டையர் பாடி. அந்த பாடியில் சோல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ ஒரு சோல் வந்துட்டு ஒரு பாடி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு பேக் எண்ட் வந்து இந்த டேட்டா சென்டர் தான். ஸோ அப்போ நம்ம இந்த கிளாஸஸில் போக போக ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் டேட்டா சென்டரை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து படிப்போம். வாட் இஸ் டேட்டா சென்டர், என்ன இருக்குது, என்னெல்லாம் படிப்போம். விஎம்ஆரில் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஈவன் ஹைப்பர்வி கூட நான் கவர் பண்ணுறேன். முதல்ல ஹைப்பர்வி கூட கவர் பண்ணது கிடையாது. இப்போ நான் ஹைப்பர்வியும் சமீபத்தில் பேட்சில் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹைப்பர்வியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான். ஓகே, ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க, லைக் மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்வி. ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்வி, அப்புறம் பார்த்தீங்கன்னா
கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ப்ரோ அட்மிட் பண்ணுங்க ப்ரோ. நான் நான் அட்மிட் பண்ணிட்டேன், திருப்பி ஜாயின் பண்ணுங்க. சரி. அண்ட் VMware Nutanix அப்புறம் Citrix Zen Server, ஸோ இதெல்லாமே வந்து நிறைய இருக்குது. இது நான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நான். பட் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, VMwareக்குன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் விச் கைண்ட் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் வி ஆர் யூஸிங், ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் கம்பெனியோட காஸ்ட்டை பொறுத்து. ஏன்னா இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் லைசன்ஸ் வாங்கணும். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் கம்பெனி காஸ்ட்டை பொறுத்து இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்மே அந்த கம்பெனியில் வச்சுருப்பாங்க. சில இடங்களில் ஹைப்பர்-வி, VMware ரெண்டுமே இருக்கும். சில இடங்களில் VMware மட்டும்தான் இருக்கும். இப்போ சமீபமாக சில இடங்களில் Nutanix யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் Citrix Zen Server யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இந்த VMware, இதை தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது, VMware தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, மற்ற பிளாட்ஃபார்ம் பெருசாக பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டால், he is the number one in market still. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்துருச்சு, நிறைய பேர் க்ளவுடுன்றாங்க. ஈவன் தோ entire world globally cloud dominating, parallelly the VMware is number one. இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் இவர் தான் ஹீரோ, இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. there is no competitor for virtualization VMware பிளாட்ஃபார்ம். இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் இந்த VMware ப்ராடக்டை அடிச்சுக்க ஆளே கிடையாது since last 20 years. என்ன காரணம்னா அவன் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் அப்படி அள்ளி கொடுப்பான் ஃபீச்சர்ஸ்லாம். ஆனால் இப்போ சமீபமாக VMwareோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். பட் VMware வந்து ப்ராட்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. ப்ராட்காம் இந்த கம்பெனி வந்து செமிகண்டக்டர் கம்பெனி, சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனி வாங்கினதுலேருந்து VMware வந்து அதோட லைசன்ஸ் காஸ்ட்டை ஏற்றிட்டாங்க. பட் ஈவன் தோ லைசன்ஸ் காஸ்ட்டை ஏற்றினாலும் நிறைய கஸ்டமரை VMware ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கான். நிறைய கஸ்டமர் க்ளவுடுக்கு போகிறாங்க. VMwareலேருந்து க்ளவுடு தனி பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போ விர்ச்சுவலைசேஷன் ஒரு பிளாட்ஃபார்ம்னா க்ளவுட் அப்படிங்கிறது தனி பிளாட்ஃபார்ம். இந்த க்ளவுடில் நிறைய இருக்குது, லைக் அமேசான் AWS, அப்புறம் கூகுள் க்ளவுட், அஸ்யூர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய பேர் VMwareல இருந்து க்ளவுடுக்கு ஜம்ப் ஆகுறாங்க. பட் VMwareல இருந்த காஸ்ட்டை விட க்ளவுடில் இன்னும் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ எகெயின் தே கம் பேக் டு த VMware. இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபமாக நிறைய கம்பெனிஸ் வந்து VMwareலேருந்து ஹைப்பர்-வி மூவ் ஆனாங்க, VMwareலேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆனாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே அங்கே கிடைக்கல. ஹைப்பர்-வி வந்து காஸ்ட் கம்மி, ஆனால் நோ ஃபீச்சர். நோ ஃபீச்சர் மீன்ஸ் VMware கொடுக்குற அளவு அட்வான்டேஜ் வந்து இவங்க கொடுக்கல. பட் க்ளவுடு ப்ரொவைட் ஆல் த அட்வான்டேஜஸ். க்ளவுடு வந்து VMware என்ன கொடுக்குறோம் அதுக்கு காம்படிட்டிவாக கொடுக்குறான். பட் என்னென்னா VMware வாங்குகிற காஸ்ட்டை விட க்ளவுடோட காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆல் த கஸ்டமர்ஸ் ஆர் கம் பேக் டு த VMware. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, VMware கம்பெனி வந்துட்டு இப்போ டவுன் ஆக போகுது, க்ளவுடு பூம் ஆகுது,
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஎம்ஆர் வந்து என்றைக்குமே டவுன் ஆகாது. ஏன்னா அவன் அடுத்து ஒரு ப்ராடக்ட் விட்டான், விசிஎஃப்னு ஒரு ப்ராடக்ட் விட்டுருக்கான், விஎம்ஆர் க்ளவுட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. இதை வந்து இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணும், க்ளவுடோட இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் விஎம்ஆர். ஓகே, உலகத்தில் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்னு சொன்னாலே நம்ம ஞாபகம் வர வேண்டியது இந்த விஎம்ஆர் தான். எப்படி க்ளவுடுன்னு சொன்னால் நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வரும்? அஸ்யூர் ஃபஸ்ட் ஞாபகம் வரும், அஸ்யூர் ஞாபகம் வரும். அண்ட் ஏடபிள்யூஎஸ் ஞாபகம் வரும். அப்புறம் ஜிசிபி, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த க்ளவுடில் நிறைய இருக்காங்க. ஐபிஎம் க்ளவுட் இருக்குது, அலிபாபா க்ளவுட் இருக்குது, நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. பட் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க தான் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த 3 பேரும் தான் இப்போ கரண்டாக இருக்கிற க்ளவுட் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறது. இந்த 3 கம்பெனி தான். எப்படி விஎம்ஆர் வந்து விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் ஹோல்ட் பண்ணுறானோ அந்த மாதிரி க்ளவுட் ஷேரை வந்து இவங்க 3 பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. அது விச் மீன்ஸ் இந்த கம்பெனி வாங்குறது தான். இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விர்ச்சுவலைசேஷன் இந்த க்ளவுடுக்கு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ரெண்டுக்கும் என்ன எக்ஸாம்பிள்னு. விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு இன்ஜினியர் வச்சு பிளான் பண்ணி ஒரு வீடு கட்டுறது, அந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போகிறது. க்ளவுட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடு கட்டியிருக்கு, பர்ஃபெக்டாக கட்டியிருக்கு, இன்டீரியர் டிசைன்லாம் பக்காவாக இருக்குது. நான் வாடகை கொடுத்து போகணும். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இதான் மேட்ரு. நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி போகிறீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். இல்லை எனக்கு சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது, 50 லட்சம் ஆகுது, என்னால் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு வீடு கட்டி அதை திருப்பி கொண்டு வரதுக்கு. ஸோ அப்போ நான் வந்து மாதம் ஒரு 15,000 வாடகை கட்டிக்கிறேன். ஒரு 15,000 வாடகை கட்டிக்கிட்டு நான் ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறேன். ஸோ அது க்ளவுடு. விர்ச்சுவலைசேஷனில் இது அப்படியே கம்பெனிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். விர்ச்சுவலைசேஷனில் ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடம் வாங்குவாங்க அல்லது ஒரு இடத்துல லீஸ்க்கு எடுப்பாங்க. ஒரே சொல்லுங்கள். ஹலோ, லக்ஷ்மி ஆனந்தா? இப்போ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, மணி 7:40 ஆயிடுச்சுங்க. சப்மிட் பண்ணிட்டேன். என்ன நேமில் வருது உங்கள் நேம்? ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்படி ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு வீடை நீங்கள் கட்டி உள்ளே குடி போகிறீங்க, அது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? சேஃப்டி, செக்யூரிட்டி, ஒரு மன நிம்மதி. அப்பா நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது. ஆனால் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? எனக்கு வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. நான் லோன் வாங்கணும், இஎம்ஐ வாங்கணும், காஸ்ட்டு அதிகமாக இன்வால்வ் ஆகுது. பட் நீங்கள் ஒரு வாடகை வீட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் ஒரு 10,000 அல்லது ஒரு 15,000 ரெண்ட் பே பண்ணால் போதும். உங்கள் பட்ஜெட்டில் பெருசாக பிரச்சனை வராது. மந்த்லி நீங்கள் பே பண்ணிக்கிட்டா இருந்தால் போதும். பட் ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது. என்னடா சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கமே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது. அங்கே வாடகை வீட்டுக்கார அந்த ஓனர் வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது. இது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ப்ரொடக்ஷனில். விர்ச்சுவலைசேஷனுக்கும் க்ளவுடுக்கும் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நான் விர்ச்சுவலைசேஷனில் ஒரு இடம் வாங்குகிறேன் அல்லது லீஸ்க்கு போகிறேன், அங்கே ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறேன். ஸோ டேட்டா சென்டர் பில்ட் பண்ணிவிட்டு நானே எல்லா டிவைஸஸும் வாங்கிடுறேன். சர்வர்ஸ்,
சுவிட்சஸ், ரேக், கேபிள் எல்லாமே பண்ணி இந்த வீடை ஃபுல்லாக நானே இந்த டேட்டா சென்டர் ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணிடுறேன். மெயின்டைன் பண்ணி என்னோடய கம்பெனியோட சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இங்கே உள்ளே வச்சுக்கிறேன் டேட்டா சென்டருக்குள்ளே. அப்போ எனக்கு இங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது. டேட்டா சென்டர் என்னோட கண்ட்ரோல் தான், கம்பெனி கண்ட்ரோல் தான். அங்கே இருக்கிற சர்வர்ஸ், ஃபிசிக்கல் சர்வர்ஸ், சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ் எல்லாமே கம்பெனி கண்ட்ரோல் தான். நீங்கள் நினச்சா புதுசாக ஒரு ப்ராடக்டை உள்ளே கொண்டு வரலாம், ஒரு சர்வர் உள்ளே கொண்டு வரலாம், ஒரு ஃபிசிக்கல் சர்வர் உள்ளே கொண்டு வரலாம், நினச்சா ஒரு சுவிட்சை உள்ளே கொண்டு வரலாம், நினச்சா அந்த இது சர்வர் வேண்டாம்னு சொல்லி வெளியில் கொண்டு போயிடலாம். அது கம்பெனியோட விருப்பம். அண்ட் எனக்கு பெருசாக ஒரு சர்வர் வேணும், லைக் நான் ஒரு டேட்டாபேஸ் சர்வர் ரன் பண்ணுறேன், அந்த சர்வர் வேணும் எனக்கு ரன் பண்ணால் நான் உடனே க்ரியேட் பண்ணி என் டீம் இருப்பாங்க, விர்ச்சுவலைசேஷனில் விஎம்ஏ டீம் இருப்பாங்க, அந்த டீம்கிட்ட சொல்லி நான் உடனே ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு சர்வர் எனக்கு கொடுத்துருவேன், முடிஞ்சு. இது காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ் கம்மி. மெயின்டெனன்ஸ் கம்மி மீன்ஸ் டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், அதில் வேறு வழி கிடையாது. நீங்கள் டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் கம்பேரிட்டிவ்லி க்ளவுடு கம்பேர் பண்ணுறப்ப அது கம்மி தான். வேறு க்ளவுடு போகிறேன், க்ளவுடில் இப்போ எனக்கு ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா அது நான் பே பண்ணணும். உதாரணத்துக்கு மினிமமாக ஒரு 15,000 நீங்கள் பே பண்ணணும் ஒரு சர்வருக்கு, விச் மீன்ஸ் ஒரே ஒரு சர்வருக்கு நீங்கள் பே பண்ணணும், சரியா? அண்ட் இந்த சர்வரில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரேமை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 32 GB ரேம் to 64 GB போக போகிறேன். ஹார்ட் டிஸ்க்கு 1 TB இருக்குது, நான் ஒரு 5 TB போகிறேன். அப்போ இப்படி போனோம்னா எனக்கு இது மறுபடியும் நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். ஸோ அந்த சர்வரில் ஏதோ ஒரு ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பே. இது வந்து ஆன் டிமாண்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சர்வர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. நீங்கள் பவர் ஆன் பண்ணி நீங்கள் சர்வர் ப்ரொடக்ஷன் வச்சுன்னா ஒரு அவசியம் இருக்கும். அப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு சர்வர் தேவைப்படாது. ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு வெல் பில்டு கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் லைக் ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கார்ப்பரேட், அதானி மாதிரி ஒரு கார்ப்பரேட், ஆர் ஒரு ஐடிசி மாதிரி ஒரு கார்ப்பரேட், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் அந்த சர்வர்ஸ் பத்தாது. தே வில் கோ ஃபார் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ். ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு பேங்க்கு குளோபலாக இருக்குன்னா சிட்டி பேங்க் குளோபலாக இருக்குது, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள். இந்த பேங்க் குளோபலாக இருக்குது, இந்தியாவில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த குளோபலாக இருக்குன்னா அதுக்கான கஸ்டமர்ஸ் அதிகம். இப்போ கஸ்டமர்ஸ் அதிகம்னா அவங்க சர்வர்ஸும் அதிகமாக இருந்தால் தான் அவங்களால எல்லாமே கம்பெனி ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். அப்போ அவங்க க்ளவுடு போகிறாங்கன்னா அஃபோர்ட் பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு 50,000 சர்வர்ஸ் தேவைப்படும், 50,000 சர்வர்ஸ். மினிமம் சொல்கிறேன், ஒவ்வொரு யூசேஜுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படும். அப்போ இந்த 50,000 சர்வர்ஸையும் அவன் அஃபோர்ட் பண்ண எவ்வளோ காஸ்ட்டு? அதாவது மினிமம் 15,000 நான் சொல்கிறது. க்ளவுடில் மினிமம் 15,000 நீங்கள் பே பண்ணால் தான் ஒரு பேசிக்கான சர்வர் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 8 GB ரேமு, ஒரு 2 CPU, ஒரு 100 GB ஹார்ட் டிஸ்க்கு. நீங்கள் 32 GB வேணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பே பண்ணணும். அப்போ ஒரு பேசிக்கான சர்வர் வச்சு போக முடியாது, அட்லீஸ்ட் ஒரு மாட்ரேட்டான சர்வர் போகணும். அப்போ 25,000 சர்வர் நான் 25,000 ரூபாய் ஒரு செலவு பண்ணுறேன்னு வச்சுப்போம், சும்மா ஆவரேஜாக. இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களால் கூட்டவே முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எதுக்கு இவங்களுக்கு பே பண்ணிக்கிட்டு, நம்மளே அந்த காஸ்ட், இப்போ மந்த்லி காஸ்ட்டை மட்டும் நீங்கள் இதை கால்குலேட் பண்ணுங்களேன். 50,000ல் 50,000 × 25,000 கால்குலேட் பண்ணுங்கள், எங்கேயோ போய் நிற்கும். அதுக்கு டேட்டா சென்டர் இன்வெஸ்ட் பண்ணி போயிடலாமே. இதுதான் இப்போ உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன கம்பெனி ரன் பண்ணுறேன். என்னோடய கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப், 10 பேர் இருக்காங்க, ஒன்லி 10 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு 2 சர்வர் போதும், 2 சர்வர் போதும். அப்படி இருக்கப்போ நான் டேட்டா சென்டர் போகணுமா?
வேண்டாம். 2 சர்வருக்காக டேட்டா சென்டர் போகணும்னா நீங்கள் அது போகலாம், தப்பு இல்லை. நீங்கள் உங்களோட ரேக்லேயே போட்டுக்கலாம். பட் அதுக்கு ஒரு சர்வர், நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு சர்வர் வாங்கினீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் சர்வருக்கு ஒரு 15 லட்சம் பே பண்ணணும். சுவிட்ச் வாங்கணும், ரேக் வாங்கணும், கேபிள் வாங்கணும். இப்போ அந்த காஸ்ட்டே ஒரு 1 கோடி வந்துடும். அப்போ நல்ல ஒரு பர்ஃபெக்டான சர்வர் போனோம்னா ஓகே. அப்போ இல்லை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் ஒரு ஸ்டார்ட் அப். ஓகே, யூ கேன் கோ ஃபார் அஸ்யூர், AWS, GCP. இதில் ஏதோ ஒன்று போய்க்கோங்க. இப்படி தான் உலகம் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஒரு 50 பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனி, ஒரு 100 பேர் வேலை பார்க்குற கம்பெனிஸ், இவங்க எல்லாமே க்ளவுட்லேருந்து ஈஸியாக. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 50,000 ஒரு அல்லது ஒரு 1 lakh பே பண்ணுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோமே. ஒரு 2 சர்வர் 3 சர்வர் வச்சுருக்காங்க, மந்த்லி 1 lakh இவங்களால் பே பண்ண முடியும். ஓகே, அது டசன்ட் மேட்டர். ஆனால் அவங்களால ஒரு உடனே ஒரு 50 லட்சமும் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. தென் தே வில் கோ ஃபார் க்ளவுடில் போயிட்டு எனக்கு 2 சர்வர் போய் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்போ சின்ன சின்ன வெப்சைட்ஸு, இப்போ சின்ன சின்ன நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸு, அதாவது நிறைய யூஸர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கம்மியான யூஸர் யூஸ் பண்ணுறது, ஹிட் கம்மியாக இருக்குது. அதாவது மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு லூடோ ஒரு கேம், நீங்கள் ஒரு ஆப் பார்க்குறீங்க உங்களோட மொபைலில், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த லூடோ ஆப் வந்து நிறைய பேர் ப்ளே ஸ்டோரில் வச்சுருக்கான். நீங்களே ஒரு லூடோ ஆப் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறப்ப அது காம்படிஷன் அதிகம். அப்போ அந்த லூடோ ஆப் வந்து கம்மியான நம்பர் தான் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் புதுசாக அந்த லூடோ ஆப்பை நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வர் தேவை. அதுக்கு நீங்கள் டேட்டா சென்டர் போக முடியாது. அப்போ யூ வில் கோ ஃபார் க்ளவுட். மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு க்ளவுடுக்கு போய்ட்டு ஒரு சேஃப்டியாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாம். அதே லூடோ ஆப்பு ஜியாண்டாக வளர்ந்துருச்சு. டவுன்லோட் மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணிட்டான். டெய்லி யூசேஜ் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. அப்போ 2 சர்வரில் நீங்கள் ஆரம்பித்த உங்கள் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000 சர்வர்ஸ்க்கு போய் நிற்கும். இப்போ 5000 சர்வரையும் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம். அப்போ ஐ வில் கோ ஃபார் விர்ச்சுவலேஷன் டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் இஸ் நத்திங் பட் விர்ச்சுவலேஷன். ஓகே, அப்போ சொன்ன மாதிரி டேட்டா சென்டர் இல்லாமல் விர்ச்சுவலேஷன் கிடையாது. ஸோ டேட்டா சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கிளாஸில் நான் டேட்டா சென்டரை எடுத்துகிட்டு தான் விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்ம் போவேன். ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் தான் இது. ஸோ டேட்டா சென்டர் பில்ட் பண்ணி நீங்கள் சர்வரை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் விர்ச்சுவலேஷனுக்கும் க்ளவுடுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், ஏன் வந்து மக்கள் க்ளவுடுக்கு போகிறாங்க, ஏன் விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்ம் போகிறாங்க. இப்போ எங்கே ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே அதுக்கான ஓப்பனிங் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு 100 கம்பெனி இருக்குன்னா அந்த 100 கம்பெனியில் 95 கம்பெனி VMware யூஸ் பண்ணுறாங்க. 95% ஆஃப் கம்பெனிஸ் யூஸிங் VMware. இப்போ ஒரு கம்பெனிக்கு 10 ஓப்பனிங்னு வச்சுக்கிட்டாலுமே கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஓப்பனிங்ஸ் வருது அப்படின்ட்டு. சேம் வே க்ளவுடுக்கும் அதே தான். இப்போ நிறைய கம்பெனிஸ் க்ளவுட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்வியஸாக அதுக்கான ஓப்பனிங்ஸும் அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஒன்லி டேட்டா சென்டர் மட்டும் தான் வச்சுருப்பாங்களா, க்ளவுடில் இருக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. சம் கம்பெனிஸ் தே ஆர் கீப்பிங் போத். டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க, சில சர்வர்ஸ் வந்து க்ளவுடில் வச்சுருப்பாங்க. அதாவது யூசேஜ் கம்மியாக இருக்கிற சர்வர்ஸை, ரொம்ப ஹெவியான சர்வர்ஸை வந்து டேட்டா சென்டரில் வச்சுட்டு மேபி டெஸ்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து க்ளவுடில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இது பேர் ஹைப்ரிட். நீங்கள் டேட்டா சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அதை விர்ச்சுவலேஷன் யூஸ் பண்ணிப்பீங்க, க்ளவுட் சர்வர் யூஸ் பண்ணிப்பீங்க. இது ஹைப்ரிட்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியும் நிறைய கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் எதுவுமே இங்கே வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. எல்லா கம்பெனி மிக்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கம்ஃபர்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தேர் காஸ்ட். சரியா? இப்போ VMware காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், அப்போ பாதி சர்வரை VMwareல வச்சுப்போம், பாதி சர்வரை க்ளவுடில் வச்சுப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இல்லை பாதி சர்வரை ஹைப்பர்வியில் வச்சுப்போம், பாதி VMwareல வச்சுப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டேட்டா சென்டர், வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன், வாட் இஸ் க்ளவுட். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிச்சிட்டாலே உங்களுக்கு இந்த நம்ம கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். வாட் இஸ் சர்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். இப்போ இந்த மார்க்கெட் ஸ்டடி பற்றி பார்ப்போம். இந்த VMware, Hyper-V இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு VMware
market share. So VMware hold dominant 42% of market share in the global virtualization platform. Global virtualization தான் இந்த உலகத்தில் 1000 கம்பெனி இருந்தால் அந்த 1000 கம்பெனியில் 42% 420 கம்பெனிஸ் வந்துட்டு VMwareல தான் ரன் ஆகும். ஓகே, மிச்சம் ரிமைனிங் வேறு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸோ ரிமைனிங் மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி, நியூட்டானிக்ஸ் AHV, ப்ராக்ஸ்மாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இப்படி கூட போடலாம். VMware விர்ச்சுவலைசேஷன் மார்க்கெட் ஷேர்னு போடுறேன். ஸோ 2026 விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் மார்க்கெட் ஷேர் என்ன? 42% ஆஃப் இது வந்து குளோபல். ஓகே, 42% ஆஃப் கம்பெனிஸ் வந்து VMware யூஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் இது அப்ராக்சிமேட்டாக இருக்கும், இது வந்து எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது. 1,29,000 கஸ்டமர்ஸ் ஸ்டில் தே ஆர் யூஸிங் VMware. 1,29,000 கஸ்டமர் மீன்ஸ் கம்பெனிஸ். குளோபலாக 1,30,000 கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்டில் தேர் யூஸிங் VMware. Citrix 13%. இதில் VMware vSphere தனியாக கொடுத்துருக்கான், எல்லாமே ஒன்று தான். மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி 5%, அதர்ஸ் 20%. நீங்கள் வேறு வெப்சைட் டேட்டா எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரே வெப்சைட்டுக்கு நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. 2-3 வெப்சைட் டேட்டாவை கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சொல்லுங்கள். நியூட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் தானே சார்? நியூட்டானிக்ஸ்னா ஹார்ட்வேர். நியூட்டானிக்ஸ்னா VMware மாதிரி ஒரு ப்ராடக்ட். VMware எப்படி மார்க்கெட்டில் இருக்கோ பட் சேம் வே நியூட்டானிக்ஸும் இருக்குது. VMware காம்படிட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே, VMware காம்படிட்டர். இதில் கரெக்டாக ரிப்போர்ட் இல்லை, பட் ஹவர் இட் இஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு VMware தான் மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்ஸ் தான், இப்போ ஒன்றும் இல்லை. OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. சார் டவுட். சொல்லுங்கள் சார். அந்த ஹைப்பர்-வின்றது வேற, மைக்ரோசாஃப்டோட அதுதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். மைக்ரோசாஃப்டோட இல்லை, மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ஹைப்பர்-வி இல்லை. மைக்ரோசாஃப்டோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஹைப்பர்-வி. ஓகே ஓகே ஓகே. இந்த வாரம் வரும் சொல்லுங்களேன். மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரர் இருக்கான், இவன் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கான் நீங்கள் அதே கூகுள் பண்ணிங்கன்னா குளோபலாக எக்கு தப்பான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்போம். மைக்ரோசாஃப்டோட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, ஆஃபீஸ் 365, வேர்ட், எக்ஸலு, மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டு, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸு, சர்ஃபேஸ் டிவைஸு, எக்ஸ்பாக்ஸு, அஸ்யூர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எக்கு தப்பாக இந்த உலகத்தை டாமினேட் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் தான். ஆனால் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் அவனால் டாமினேட் பண்ண முடியல. ஸோ வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் கொடுத்துருக்கான் பாருங்கள், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவன் சப்போர்ட் பண்ணுறான். அதில் மைக்ரோசாஃப்டில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஹைப்பர்-வி. இல்லை, தனித்தனியாக கேட்டகரிஸ் கொடுத்துருக்கான். கேட்டகரியில் உள்ளே போனீங்கன்னா தெரியும் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஹைப்பர்-வி. விஎம்ஆர் வந்து ப்ராட்காம் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் விஎம்ஆர். ப்ராட்காம் தான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி தே ஆர் மேனுஃபேக்சரிங் சிப்ஸ், செமிகண்டக்டர்ஸ். ஸோ அவனோட மெயினான பிஸ்னஸே வந்து செமிகண்டக்டர். அதுக்கப்புறமா தான் தே ஆர் அக்யூரிங் விஎம்ஆர். ஒரு இண்டிபெண்ட் கம்பெனியாக இருந்தது, அதை டெல் வாங்கினா. இப்போ அங்கேருந்து ப்ராட்காம் ரீசெண்டாக ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி அக்யூர் பண்ணான். அவரோட மெயினான பிஸ்னஸ் வந்து செமிகண்டக்டர் தான். அதாவது மதர் போர்டில் இருக்க சிப்பு, உங்கள் மொபைலில் இருக்கிற சிப்ஸ் அந்த இருக்கு இல்லையா, அது இந்த இதிலே போட்டுக்கலாம் பாருங்கள். ப்ராட்பேண்ட் வயர்லெஸ், டேட்டா சென்டர் நெட்வொர்க்கிங்கு, ஸ்டோரேஜு. ஸோ இதில் இவனோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர். இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் அண்ட் சிஸ்டம்ஸு, ஃபைபர் சிப்ஸ் எல்லாமே அவனோட ப்ராடக்ட். இதில் ஃபுல்லாக அவனோட ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறான். அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து விஎம்ஆர். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நியூட்டானிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஆரம்பித்த கம்பெனி. இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் த கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு ஒன்லி ஃபார் விர்ச்சுவலைசேஷன். நியூட்டானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அவன் வந்து ஏஹெச்வி அப்படின்னு ஒன்று கொடுக்குறான். ஸோ இந்த ஏஹெச்வி அப்படிங்கிற மூலமாக தான் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் நடக்குது. ஸோ இந்த நியூட்டானிக்ஸ் கம்பெனி வந்து ஒன்லி எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் விர்ச்சுவலைசேஷன். முக்கியமாக விஎம்ஆரை காம்படேட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட கம்பெனி தான் நியூட்டானிக்ஸ். பட் மார்க்கெட் ஷேரை உடைக்க முடியல. இன்னமும் நியூட்டானிக்ஸ்னால மார்க்கெட் ஷேரை உடைக்க முடியல. ஸ்டில் த விஎம்ஆர் இஸ் நம்பர் 1. அது வேற கதை. பட் அவன் அதுதான் ஆரம்பித்தது. நியூட்டானிக்ஸ் வந்து விஎம்ஆரோட மார்க்கெட் ஷேரை உடைக்கணும், நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான். பட் விஎம்ஆர் கொடுக்குற ஃபீச்சர்ஸும் அவனோட ஒர்க்கிங் ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்கும். சிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சிட்ரிக்ஸோட ப்ராடக்ட் வந்து ஜென் சர்வர். சிட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி மெனி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறான். சிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு அவனோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சிட்ரிக்ஸில் மெயினாக டெக்ஸ்டாப் விர்ச்சுவலேஷன் தான் அவனோட மெயின் ப்ராடக்ட். டெக்ஸ்டாப் விர்ச்சுவலேஷன் என்னென்னா, நிறைய கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் லேப்டாப் கொடுப்பாங்கள்ல, அந்த ஆஃபீஸ் லேப்டாப்பில் நீங்கள் சர்வரை டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு அப்படி வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு டெக்ஸ்டாப் விர்ச்சுவலேஷன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு டெக்ஸ்டாப் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் சர்வர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு தனி பிளாட்ஃபார்ம், டேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி மெனி ப்ராடக்ட்ஸ் அவன் கொடுக்குறான். இந்த ஜென் டெக்ஸ்டாப்பு, ஜென் ஆப்பு, ஆப் ஆர்கனைசேஷன், இது ஒரு ப்ராடக்ட்டு. சிட்ரிக் டேஸு, அதில் சிட்ரிக்ஸ் ஹைப்பர்வைசர் போட்டிருக்கானா, சிட்ரிக் ஹைப்பர்வைசர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இதில் டானாக இருக்காங்க. அதில் விஎம்ஆர் இந்த விர்ச்சுவலேஷனில் டானாக இருக்கிறான். அவ்வளோதான். ஸோ கைஸ், இதில் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆஸ்க் ஃபார் த டவுட்ஸ். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணுங்கள், டவுட்ஸ் கேளுங்க. இது ஃபஸ்ட்டு கிளாஸ் தான். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் த டவுட்ஸ். ஈவன் தோ சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கேட்கலாம். ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்கணுன்னாலுமே அந்த ஆல்ரெடி நம்ம அந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் ஏற்றி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து நம்ம போய் பார்க்குற மாதிரி தானே இருக்கும். ஓகே. ஸோ ஐம் யூஸிங் விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் ஃபார் லேப் பர்பஸ் அண்ட் கிளாஸ் பர்பஸ். இதெல்லாம் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் இருந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் லேப்டாப் வாங்க முடியாது, காஸ்ட் கையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் விஎம்ஆர் ஆன்லைன் லேப்.
இந்த விஎம்ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேப்னு சொல்லுவாங்க. இந்த லேபில் யூ கேன் ப்ராக்டிஸ் எனிதிங். உங்களால் லேப்டாப் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் யூ ஹேவ் எனக்கு விஎம்ஆர் தான் வாழ்க்கை. ஸோ இதில் நீங்கள் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடியோ அல்லது மொபைல் நம்பரோ, சாரி இமெயில் ஐடி மட்டும் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா தென் யூ கேன் ஏபிள் டு இதிலே போட்டுருக்கேன் பாருங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. மை ப்ரொஃபைல் போயிட்டு யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த லேபு. பட் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அஃபீஷியல் மெயில் ஐடி கேட்கும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஏதோ அஃபீஷியல் மெயில் ஐடி எடுத்துக்கோங்க. லைக் கம்பெனி மெயில் ஐடி மாதிரி கேட்கும். ஜிமெயிலோ அந்த மாதிரி இதை கொடுக்க முடியாது. ஆன்லைனில் அஃபீஷியல் மெயில் ஐடி எடுத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை. இதில் டெம் மெயில் பாக்ஸு, ஃபேக் மெயில் பாக்ஸுன்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்து டெம்பரரியாக இப்போ நான் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு இதில் போயிட்டு என்னோட நேம் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் இமெயில் வருது. இந்த இமெயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாஸ்வேர்டும் அவனே கொடுத்துருவான். இந்த மாதிரி நிறைய மெயில்டிஸ் இருக்குது. அந்த மெயில்டி நீங்கள் யூஸ் பண்ணி விஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி நேமில் வரும், பட் இதெல்லாம் ஃபேக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை பற்றி நான் லேட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி நம்ம இதை விஎம்ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து விஎம்ஆர் தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, இல்லை நான் வந்து என் லேப்டாப்பே கிடையாது, அது வரைக்கும் லேப்டாப்பே வாங்கினது கிடையாது. எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? இல்லை நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெர்மனண்ட் இருக்குது அதில். நீங்கள் ஒவ்வொரு டைம் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயுமே பெர்மனண்ட் கொஞ்சம் நீங்கள் இதில் கொஞ்சம் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் இதை ஒர்க் பண்ணி நம்ம சொல்லியிருக்காங்க இந்த ஐடி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ விஎம்ஆரில் எனக்கு லேப்டாப் இல்லை, நான் புதுசாக லேப்டாப் வாங்க போகிறேன், எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் ஐ வில் சஜஸ்ட் லேப்டாப். உங்கள் லேப்டாப்பில் வந்து 32 GB ரேம் இருக்கணும். ப்ராசஸர் வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர், லேட்டஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கணும். ஒரு i5 i9 ப்ராசஸராக இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் ஒரு மினிமம் ஒரு 500லேருந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் லேப்டாப் போனீங்கன்னா கம்ப்ளீட், இப்போ நான் போட்டுக்க விஎம்எஸ் செட்டப் நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டுக்கலாம். இல்லை என்னால் வந்து அவ்வளோ பண்ண முடியாது, அந்த லேப்டாப் காஸ்ட்லியாக இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் 8 GB ஒரு 16 GB லேப்டாப் வாங்கி நீங்கள் அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஃபுல் ஃப்ளெஜாக ப்ராக்டிஸ் பண்ணால் அட்லீஸ்ட் பார்ஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். 8 GBலேயும் பண்ணலாம், 16 GBலேயும் பண்ணலாம், பட் பார்ஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபுல் லேப் வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் 32 GB லேப்டாப். இல்லை என்னால் லேப்டாப் வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் இப்போ தான் வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் விஎம்ஆர் ஆன்லைன் லேப். அந்த ஆன்லைன் லேபில் உங்கள் ஆஃபீஸில் என்ன செட்டப் இருக்கோ சேம் செட்டப் வந்து இந்த ஆன்லைன் லேபில் கிடைக்கும். ஸோ அதனால் யூ கேன் யூஸ் ஆன்லைன் லேப் பை எனி அதர் அஃபீஷியல் மெயில் ஐடி. யூ கேன் க்ரியேட் எனி அதர் மெயில் ஐடி. சரியா? இல்லை காஸ்ட் கிடையாது. அதை பற்றி தனியாக ஒரு கிளாஸில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஒரு கிளாஸில் நம்ம வந்து எப்படி அஃபீஷியல் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணலாம் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சரியா? நான் எப்போன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ இந்த செஷனில் யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுங்கள் சார். இப்போ ஐபி வந்து விண்டோஸ் தானே சார்? அதே மாதிரி விஎம்ஆர் வேற, ஐபி வேற தானே சார்? ஓகே, சரி, இது தனி ப்ராடக்ட்டு, இது தனி ப்ராடக்ட்டு. நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு சில கம்பெனி விஎம்ஆர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனி விஎம்ஆர் யூஸ் பண்ணுவாங்க, ஹைப்பரையும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு லைக் 1000 சர்வர் வச்சுப்பாங்க.
இங்கே வந்து ஒரு 5-6 சர்வர் வச்சுருப்பாங்க. போத் யூஸ் பண்ணுற கம்பெனி நான் பார்த்துருக்கேன், நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நியூடானிக்ஸ் மட்டும் ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை ரெண்டுமே போத் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி காம்பினேஷனாகவும் வச்சுப்பாங்க, இல்லை தனியாகவும் வச்சு ரன் பண்ணிப்பாங்க. அதுக்கு டேஷ்போர்டு, நீங்கள் ஓப்பன் பண்ணுற மெத்தட் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கடுத்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அதை பற்றி பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து லேபு க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு பேசிக்கில் தான் சொல்லி தந்துடுறேன். சார் இப்போ என்னோட கம்பெனிலேயே வந்து ரெண்டும் வச்சுருக்காங்க, விஎம்ஆர் வச்சுருக்காங்க, ஆல்ட்ரானிக்ஸும் இருக்காங்க சார். எதுக்கு சார் ஏதோ ஒன்றில் போகலாம்ல சார்? அது என்ன டவுட் இருக்குது சார்? அது எனக்கு அதான் கேட்கலாம். சரி, நான் அவ்வளோ சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் த கம்பெனி. நான் கம்பெனி வந்து காஸ்ட் நிறைய பார்ப்பாங்க, சரியா? காஸ்ட் கட்டிங் ஒன்று வந்து காஸ்ட் கட்டிங்காக, இன்னொன்று வந்து 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஈஸ் ஆஃப் ஆக்சஸாக இருக்கலாம். ஓகே, பட் உதாரணம் அப்போ சொன்னல, விஎம்ஆர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு காஸ்ட் அதிகமாக தெரியுது. அப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய முக்கியமான சர்வரை மட்டும் நான் விஎம்ஆரில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் நான் கிரிட்டிக்கல் சர்வர்ஸை ஐ வில் கீப் இன் ஹைப்பர்-வி, அந்த மாதிரியும் போவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அங்கே ஒரு ப்ராஜெக்ட் போகிறீங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் அவங்க மற்ற கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க. யூஎஸில் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும், அவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க. அப்போ அந்த யூஎஸில் இருக்க கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இவங்க யூஸ் பண்ண முடியும். டிசிஎஸ் வந்துட்டு இல்லை நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்ல முடியாது. பிகாஸ் த கிளைண்ட் கால்குலேட்டிங் த பட்ஜெட், காஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி அவங்க அதுக்கு என்னவோ அதை வச்சுருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறது டிசிஎஸ் ப்ராஜெக்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். அவங்க இத்தனை வருஷமாக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புதுசாக மேபி இன்னும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது, சரி அது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அதில் இதோட ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்தால் அப்படின்னு யோசிச்சு கூட அவங்க போகலாம். இல்லை காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு நினச்சி கூட போகலாம். பட் ஹவர் இட் இஸ், விஎம்ஆர் கொடுக்குற மாதிரி ஃபீச்சர்ஸ் வேறு எவனும் கொடுத்தது கிடையாது, அப்பார்ட் க்ளோடை தவிர. ஓகே, யா சரி ப்ரோ, இந்த செஷனில் வந்து நம்ம விஎம்வேரும் படிப்போம், மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி, நியூட்ரானிக்ஸ், சிட்ரிக்ஸ் எல்லாமே படிப்போம். கிடையாது, ஒன்லி விஎம்வேர் மட்டும் தான் படிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் விஎம்ஆர் எடுக்கிறேன்னா விஎம்ஆரை 1.5 மந்த் எடுப்பேன் நான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் கவர் பண்ணவே முடியாது. நான் பேசிக்காக ஹைப்பர்-வி கவர் பண்ணுவேன். மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி வந்து கொஞ்சம் கற்றுக்கிறது ஈஸி, அதனால அதை கவர் பண்ணுவேன். தென் இன்டெப்த்தாக விஎம்ஆர் கவர் பண்ணுவேன். நியூட்டானிக்ஸ், சிட்ரிக்ஸ் சர்வர் வந்துட்டு நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, இந்த பேசிக் கூட கிளாஸில் கவர் பண்ண மாட்டீங்க அப்படி சொல்ல? ஏன்னா அதுக்கு சரியான லேபு நியூட்டானிக்ஸ்க்கும் சென்சரும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மி தான். ஏன்னா நமக்கு இதுவே டைம் ஆயிரும். விஎம்ஆர் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா அதில் அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. நம்ம அதுவே போனோம்னா நமக்கு அதுவே 1.5 மாதம் ஆகும் சொல்கிறல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் நம்மளால் இன்டெப்த் பண்ண முடியாது. இன்னொன்று, நீங்கள் புதுசாக ஒரு டெக்னாலஜி கற்றுக்குறீங்க, அப்போ அந்த டெக்னாலஜி கற்றுக்கிறப்ப ஏதோ ஒன்றில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் நியூட்டானிக்ஸ் கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன், பட் விஎம்ஆரில் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் தெரிஞ்சிருந்தால் அட்வான்டேஜ் தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு டெக்னாலஜியில் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங் 100%. ஓகே, அதுதான் நம்ம விஎம்ஆர் நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் விசானும் கவர் பண்ணுவீங்களா விஎம்ஆர் மட்டும்? கொஞ்சம் சவுண்டாக பேசுங்களா, கேட்கல. இல்லை விசானும் கவர் பண்ணுவீங்களா இல்லை விஎம்ஆர் மட்டும்? விசன் விஎம்ஆரில் கவர் ஆகும், கவர் பண்ணுவோம். ஓகே. ஓகே சரி ப்ரோ, இந்த கிளாஸ் வந்து கண்டினியூஸாக போவோம், 2 மந்த்ஸ் போகுமா? அதான் 1.5 மந்த்து ஒரு எஸ்டிமேட்டட் டைமு. சொல்ல முடியாது, முன்னாடியும் முடியலாம் பின்னாடியும் போகலாம். டிபெண்ட்ஸ் கிளாஸ் டியூரேஷன். ஏன் அப்படின்னா நான் கிளாஸில் வந்து புதுசாக ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். போன பேட்சில் இருக்கிறதுக்கும் இந்த பேட்சில் இருக்கிறதுக்கும். இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் போகிறப்ப நான் புதுசாக ஒரு விஷயம் கற்றுட்ருப்பேன், புதுசாக ஒரு இஷ்யூ பார்த்துருப்பேன், அதில் இதை இன்க்ளூட் பண்ணுவேன். அப்போ அது டைம் அப்படின்னு என்னால் அப்ராக்சிமேட் டைம் 1.5 மந்த். ஓகே 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 ஓகே. ஸோ அப்கமிங் கிளாஸஸில் பேசிக்லேருந்து நான் போவேன்.
ரொம்ப வெரி வெரி பேசிக்லேருந்து நான் போவே செய்வேன். சரியா? யாரும் எக்காரணத்தை கொண்டும் பயந்துடவே வேண்டாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ, டேம்லாம் புதுசாக இருக்குது, நம்மளால் லேர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். VMware இஸ் a வெரி ஈஸி டு லேர்ன். VMware லேர்ன் பண்ணலாட்டி நீங்கள் எந்த இதுவுமே லேர்ன் பண்ணிக்கிட முடியாது. ஐடியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே டஃப்பானது வந்து பார்த்திங்கன்னா கோடிங், இந்த .NET, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி ஐட்டங்கள். அதெல்லாம் கோடிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். பட் VMwareக்கு அதெல்லாம் தெரிய தேவையே இல்லை. உங்களோட பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருந்தால் போதும். யூ கேன் ஈஸிலி லேர்ன் VMware. உங்களால் VMware லேர்ன் பண்ண முடியலாட்டி நீங்கள் ஐடிக்கு வேறு எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் இன்னமும் டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் தான் இருக்கணும், இன்னமும் BPOவில் தான் ஒர்க் பண்ணணும், ஆர் சர்வீஸ் சப்போர்ட்டில் தான் இருக்கணும். VMware லேர்ன் பண்ணலாட்டி வேறு எந்த ஃப்ளாட்ஃபார்மும் லேர்ன் பண்ண முடியாது. ஆனால் VMware லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி லேர்ன் க்ளவுடு. ஏன்னா ரெண்டுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் நிறையா. இங்கே என்ன பண்ணுறோமோ அதான் அங்கே பண்ணுறோம். என்ன க்ளவுடு வந்துட்டு டேட்டா சென்டரை அவனோட இடத்துல வச்சுருக்கான், அவனோட டேட்டா சென்டர் வச்சுருக்கான், அவனோட டேட்டா சென்டரில் வச்சுருக்கான். சொல்லுங்கள். லினக்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படாது. சரி, L3 ட்ரபுள் ஷூட்டிங்கு மட்டும் பேசிக் லினக்ஸ் தேவைப்படும். அது என்ன நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் L2க்குலாம் தேவைப்படாது. இல்லை சி அதெல்லாம் ஈஸி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் இன்ஸ்டலேஷனில் வந்துட்டு வரும், அதெல்லாம் ஈஸி தான், அதை ஓத்ரூ பண்ணிடலாம். அது பேசிக், ரொம்ப பேசிக் தேவை, அது நான் சொல்லி கொடுத்துருவேன். மற்றபடி நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக லினக்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு கமெண்ட்ஸ் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன எசென்சியலோ அதை மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நான் இன்டர்வியூக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு என்ன தேவையோ அதை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரிங்களா? எகைன் நான் சொல்கிறேன், VMware உங்களால் படிக்க முடியலைன்னா யூ ஷுட் நாட் ஃபிட் ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி. நீங்கள் இப்போ இருக்கிற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். மற்ற எல்லா பிளாட்ஃபார்மை விட VMware பிளாட்ஃபார்ம் வெரி வெரி ஈஸி டு லேர்ன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, there is a multiple opportunities in Chennai location or Bangalore location with salary. நல்ல ஒரு salary ஜம்ப் பண்ணலாம் கிடைக்கும். பீஸ்ஃபுல் ஜாப், ரொம்ப கசகசன்னு ஒர்க்லோட போட்டு திணிக்காமல் நமக்கு தேவையான ஷிஃப்ட்டில் மட்டும் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப் வேணும், ஒரு நல்ல சேலரி வேணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் VMware. அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி டு லேர்ன். சரிங்களா? ஸோ எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இது நம்மளால் முடியாதோ, இது கஷ்டமோ அப்படின்னு பற்றி நினச்சிடாதீங்க. ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஒரு ஹெச்ஆர்லாம் லேர்ன் பண்ணி இப்போ நல்ல நிலமையில் இருக்காங்க. லைக் அவங்களாம் இப்போ 10 lakhs சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்க மெக்கானிக்கல் ஃபீல்ட்னா அவங்களுக்கு ஐடியாவில் என்னன்னு தெரியாது, பட் ஸ்டில் தே கேன் ஏபிள் டு லேர்ன். இப்போ அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருங்க. ஒன்றே ஒன்று, லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க, அது போதும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபாலோ மை பாத். நான் என்ன சொல்கிறேனோ அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் ஜாப் போகிறது கேரண்டி. ஆனால் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஜாப் டெஃபினட்டாக நீங்கள் போயிடுவீங்க, நல்ல சேலரியில் போயிடுவீங்க. சரியா? ஃபைன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ எது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். தென் வி கேன் வைண்ட் அப் த செஷன். ஓகே, டவுட்ஸ் இல்லையா? இப்போ இந்த செஷன்ல பேசிக்ஸ் ஆஃப் விண்டோஸ் சர்வர்ஸ் கவர் பண்ணுவீங்களா ஜி? ஓகே, இந்த செஷனில் பேசிக் விண்டோஸ் சர்வர் முடிச்சிட்டேன் நான். ஐ வில் ஷேர் த பிளேலிஸ்ட்டு. நான் விண்டோஸ்க்கு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. பிளேலிஸ்ட்டு சீக்வன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் விண்டோஸ் பாருங்கள். சரியா? ஓகே 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 ஃபைன். ஓகே ஆல், தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.